பேரெல்லாம் போட்டுட்டாங்க. என்னதான் நடக்குது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது நமக்கு புரியவே இல்லை. சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறது சந்தி சிரிக்குது. பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான பாலியல் குற்றங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. குமரபாளையத்தில் 3 வயதான சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு ஒருத்தன் கொடுத்து அந்த மக்கள் எல்லாம் ரோட்டில் வந்து இறங்கி நின்று அந்த நபரை கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு வர்றாங்க. காவல்துறை அதிகாரிகளை எதிர்த்து கோஷங்களை எழுப்பிட்டு வர்றாங்க. காவல்துறை வந்து நாங்கள் எஃப்ஐஆர் போட்டுட்டோம், அதுக்கு மேலே எங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அந்த போராட்டத்தை கலைப்பதற்கான முயற்சியை செய்துட்டு வர்றாங்க. ஸோ இப்போதான் கோவையில் ஒரு 10 வயதே ஆன சிறுமியை ஒருத்தன் கடத்திட்டு போய் சாக்லேட்டு கொடுத்து அந்த குழந்தைய கற்பழித்து கொடூரமாக முகத்தை உடம்பெல்லாம் சிதைச்சு கொன்னா. அது நடந்து கொஞ்ச நாட்களே ஆன நிலையில் இப்போ குமரபாளையத்தில் 3 வயதான சிறுமிக்கு ஒருத்தன் பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்கான் அப்படின்னா சட்டம் அது இது முதலமைச்சர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு யார் மேலேயுமே பயம் இல்லாமல் திமுர் எடுத்து போய் கொழுப்படுத்து போய் திரியிறானுங்க இவனுங்க. நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம், பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் குற்றங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை நோக்கி இந்த அரசாங்கம் நகரணும் அப்படின்னு. ஏன்னா இந்த தாவேகாவுடைய அரசாங்கம் தங்களுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் பாலியல் குற்றத்தில் ஈடுபடுறதையே இவங்களால தடுக்க முடியலையே. 2 பொறுக்கிகளுங்க தாவேகாவில் நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய பாலமுருகன் மற்றும் ஜெயபால், இவனுங்க 2 பேரும் ஒரு இளம் பெண்ணுக்கு வேலை வாங்கி தர்றேன் வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து கார்ல ஏத்திட்டு போய் கூல் ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்தை கலந்து கொடுத்து அந்த பெண்ணை இவனுங்க 2 பேரும் மாறி மாறி சீரழிச்சிருக்கிறானுங்க. இந்த சம்பவம் அப்படிங்கிறது வைகுண்டம் பகுதியில் நடந்திருக்கு. காவல்துறை அதிகாரிகள் எஃப்ஐஆரை போட்டு இந்த 2 பொறுக்கிகளையும் கைது செய்து பாளையங்கோட்டை சிறையில் அடைச்சிருக்காங்க. ஏப்பா அதான் வந்து கைது பண்ணிட்டாங்கல்ல, எஃப்ஐஆர் போட்டாங்கல்ல, ஆளுங்கட்சி நிர்வாகிகளாக இருந்தால் கூட காவல்துறை வந்து விரைந்து செயல்பட்டு ஆக்ஷன் எடுத்திருக்காங்கல்ல, அதை மீறி என்ன பண்ண முடியும் காவல்துறையால்? நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஜனநாயக நாடு. இங்கே வந்து சவுதியில் பண்ணுற மாதிரி அவனுங்களை நாயை சுடுற மாதிரி சுட்டா கொல்ல முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம். விஜய் அவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது என்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும், பெண்கள் வந்து இந்த ஆட்சியில் நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு வாய்களையே பேசினாரு. சிங்க பெண்கள் சிறப்பு பாதுகாப்பு படை இன்னும் ஒரே வாரத்தில் இன்னாகிரேஷன் அப்படிங்கிறது நடைபெற போகுது. அதுக்கப்புறம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்காது. இன்னும் சொல்ல போனா விஜய் அவர்கள் தாம் பிளேம் எடுத்துக்காம முன்னாடி ஆண்ட திமுக மேல பழிய தூக்கி போடுறாரு. திமுகவும் அதிமுகவும் போதை கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில் ஆறா ஓட விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால தான் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அது தெரியாம என் மேல பழிய தூக்கி போடுறாங்க. உங்க மேல பழிய தூக்கி போடாம வேற யார் மேல சிஎம் சார் பழிய தூக்கி போடுவாங்க? இன்னைக்கு ஆட்சி பொறுப்புல இருக்கிறது நீங்க தானே. தமிழ்நாடு வந்து போதை மிக்க மாநிலமாக மாறிடுச்சு அப்படின்னா 100க்கு 90 பேர் டாஸ்மாகில் தானே போய் போதையை கன்சியூம் பண்ணுறான். அதை ஒரேடியாக இழுத்து மூடுறதை விட்டுட்டு 700 கடைகளை மட்டும் மூடுறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு கடையில் பக்கத்தில் கிடைக்கலனா பைக்கில் ஏறி இன்னொரு கடையில் போய் வாங்கி நல்லா குடிச்சிட்டு இந்த பொறுக்கி நாய்ங்க பாலியல் குற்றத்தில் ஈடுபட போகிறாங்க. பாலியல் குற்றத்தில் ஈடுபடணும்னு நினைக்கிறவன் எப்படி வேணாலும் ஈடுபடுவான். ஏன்னா அவனுக்கு பெண்ணு, சின்ன பெண்ணு, வயதான மூதாட்டி அப்படின்லாம் அவனுக்கு இல்லை. 3 வயது குழந்தையிலிருந்து 60 வயசு பாட்டி வரைக்கும் இவனுங்க ஈவரக்கமே இல்லாமல் தமிழ்நாட்டில் பாலியல் குற்றத்தில் தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த 10 வயது சிறுமி கோவையில் பாதிக்கப்பட்டப்பவே அந்த கைது செய்யப்பட்ட நபரை நீங்கள் ஒழுங்காக தண்டிச்சிருந்தீங்க. அவனை நடுரோட்டில் விட்டு அண்ணன் சீமானவர்கள் சொல்கிற மாதிரி நிற்க வச்சு சுற்றிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு குமரபாளையத்தில் 3 வயது சிறுமிக்கு ஒரு பொறுக்கி பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்க மாட்டான். அந்த பகுதியில் இருக்க மக்கள் ரோட்டில் வந்து இறங்கி நின்று போராடி இருக்கவும் மாட்டாங்க. விஜய் ஆட்சி பொறுப்புக்கு வந்து 20க்கும் மேற்பட்ட பாலியல் குற்றங்கள் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க நடந்திருக்கு. அதில் குழந்தைகளும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கொலைகள் அது பாட்டுக்கு ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. ஒருத்தன் பார்த்தா வீட்டில் கஞ்சா செடி வளர்த்துக்கிட்டு இருக்கான். 28க்கும் மேற்பட்ட கொலைகள், அதில் 2 இரட்டை கொலைகள். சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறது சந்தி சிரிக்குது. இவ்வளோ பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. விஜய் அவர்கள் திருச்சியில் வந்து ஏதோ எதிர்க்கட்சியில் இருக்கிற மாதிரி இருக்கிற எல்லாரையும் கண்ணாபின்னமாக
திட்டிக்கிட்டு இருக்காரு, வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்காரு, கவர்ச்சியில் ஓட்டு போட்டுட்டாங்க மக்கள், என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது சொல்லுங்க விஜய், ஏன் அதுக்கு மேலே சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஊங்கிற அதுக்கு மேலே ஏன்டா சொல்ல மாட்டேங்கிற, அடி வாங்குறத சொல்லவே வரலனே அப்படிங்கிற மாதிரி, என்னை பார்த்தா உங்களுக்கு என்ன சன்னி லியோன் மாதிரி தெரியுதா, என்னை பார்த்தா உங்களுக்கு என்ன ஐட்டம் டான்சர் மாதிரி தெரியுதா அப்படின்னு தானே கேட்க வந்தீங்க. உங்களுடைய மைண்ட் வாய்ஸை நாங்கள் கேட்ச் பண்ணிட்டோம். எந்த அளவுக்கு ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் சீஃப் மினிஸ்டராக இருந்தால் ஒரு மேடையில் வந்து இந்த மாதிரி கேவலமாக ஒருத்தரால் பேச முடியும். ஆக மொத்தத்தில் அட்மினிஸ்ட்ரேஷனில் கோட்டை விட்டுட்டு முன்னாடி கொடுத்த அதே ஸ்கிரிப்டை கொண்டு வந்து ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டியே, ஒன்று டிஎம்கேக்கு இன்னொன்றுக்கு டிவி கேட்கான். இன்னும் 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் தேர்தல் அப்படிங்கிறது வரப்போகுது. 5 வருஷத்துக்கு அப்புறம் கொடுக்க வேண்டிய ஸ்கிரிப்டை நேத்தே விஜய் கையில் திருச்சியில் கொடுத்துட்டான் போல இருக்கு. ஸ்கிரிப்டை மாற்றி கொடுத்ததுனால மனுஷன் வந்து அப்படியே படிச்சுட்டு போயிட்டாரு. சரி, இதுக்கு முன்னாடி போதை மிக்க மாநிலமாக அதிமுக திமுக தமிழ்நாட்டை மாற்றிட்டு போயிருச்சு. நீங்கள் வந்து 700 கடையை மூடினீங்க, மொத்தமாக இழுத்து மூடுங்க. குடிகாரர்கள் மீது அப்படி என்ன உங்களுக்கு அக்கறை வேண்டி கிடக்கு? ஏன்னா குடிகாரன் தான் கிரிமினலாக மாறுறான், குடிகாரன் தான் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுறான், பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுறான். அவனுக்கு குழந்தைக்கு பச்சை குழந்தைய கூட விட்டு வைக்காத அயோக்கிய பயல்களாக இருக்காங்கன்னு தெரியுதுல்ல. அப்போ நீங்க சட்ட ஒழுங்கையும் இந்த போதை சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் ஒட்டுமொத்தமாக ஒழிக்கிறதுக்கு விஜய் அவர்கள் செய்த செயல்பாடு என்ன, முயற்சி என்ன சொல்லுங்க. மொத்தம் தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் நடைபெற்ற பாலியல் குற்றங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 20 குற்றங்கள். அதில் 3 குற்றங்களை செஞ்சது யாருன்னு கேட்டிங்கன்னா தாவேகாவுடைய நிர்வாகிகள். தாவேகாவோட பேனரில் இருக்கக்கூடிய முகம்லாம் நியூஸில் வந்து போஸ்டராக வருது. இந்த மாதிரி வந்து 16 வயது சிறுமியோட வீட்டில் ஏறி குதிச்சு அந்த சிறுமிக்கு வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்த தாவேகா நிர்வாகி கைது. 16 வயசு பிள்ளை வீட்டில் இருந்திருக்கு. நைட்டோட நைட்டாக ஒருத்தன் செவரேறி குதிச்சு ஒரு தாவேகா நிர்வாகி அவங்க வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் முழிச்சு அவனை தர்மடி கொடுத்து காவல் நிலையத்தில் கொண்டு போய் ஒப்படைச்சு அவனுக்கு எதிராக வழக்கு பதிவு கொடுத்து தம்பி உள்ளே இருந்திருக்கிறான். இன்னொரு தாவேகா நிர்வாகி என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கல்லூரி மாணவி குளிச்சுக்கிட்டு இருந்திருக்கு. அதை போய் எட்டி பார்த்தது மட்டும் இல்லாமல் அதை வீடியோ எடுத்திருப்பானோ அப்படின்னு காவல்துறை அவனை வந்து கைது செய்து அவனோட போனெல்லாம் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஹபிச்சுவல் அஃபண்டராக இருக்காங்க. தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான குற்றம் அப்படின்னு நடந்துகிட்டே இருக்கு. இந்த வைகுண்டம் பகுதியில் ஒரு பெண்ணை வந்து வேலை வாங்கி தருவதாக 2 தாவேகா நிர்வாகிகள் மாறி மாறி சீரழிச்சு அந்த பொண்ணோட வாழ்க்கை இப்போ கேள்விக்குறியாயிருச்சு. தமிழ்நாட்டில் ஒரு 10 பாலியல் குற்றம் நடக்குது அப்படின்னா அந்த 10க்கு 2 பேர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளாக இருக்காங்க. அப்போது தன்னுடைய கட்சி தொண்டர்களையே ஒழுங்காக வைத்து கொள்ளாத விஜய் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளே பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் போது எப்படி மற்றவன் ஈடுபடும் போது விஜய் அவர்கள் அதை தடுத்து நிறுத்துவார்? தன்னுடைய கட்சிக்காரனையே தடுக்க முடியாத விஜய் எவனோ ஒருத்தன் கிரைம் பண்ணும்போது அதற்கான ஆக்ஷனை எடுப்பார் அப்படிங்கிற கேள்வியை நம்மளால் எழுப்பாமல் இருக்க முடியல. ஏப்பா, இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் நடக்கும்போது காவல்துறை வந்து எஃப்ஐஆர் போடுது, பக்கத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து ஆராய்ஞ்சு யார் அந்த குற்றத்தை செஞ்சா அப்படின்னு 24 மணி நேரத்தில் கண்டுபிடிக்குது, அவங்கள வந்து கையை காலை உடைக்குது, சிறையில் அடைக்குது, அவங்களுக்கு வந்து தண்டனையை வாங்கி கொடுக்குது. இதுக்கு மேலே வந்து அவங்களால என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசிக்கலாம். ஆனால் இது உண்மையான தீர்வா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. இதற்கான தீர்வு என்ன அப்படின்னா இந்த குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கிறது தான் உண்மையான தீர்வு. அந்த உண்மையான தீர்வை நோக்கி இன்னைக்கு விஜய் அவர்களை ஆளுகிற அரசாங்கமாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, நான் ஆதரிக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியாக ஆட்சி பொறுப்பில் அமர்ந்திருந்தாலும் இதே கேள்வியை தான் நம்ம கேட்க போகிறோம். தீர்வு என்ன? இந்த குற்றங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நோக்கி நகர்றது தான் சரியான ஒன்றாக இருக்குமே தவிர, குற்றம் செய்துட்டா நாங்கள் ஆக்ஷன் எடுத்துட்டோம், சிசிடிவியை பார்த்துட்டோம், 24 மணி நேரத்தில் கைது செஞ்சுட்டோம், எஃப்ஐஆர் போட்டுட்டோம், பார்த்தீங்களா அவனை கையை உடைச்சிட்டோம், காலை உடைச்சிட்டோம். போன திமுக ஆட்சியில் இதே மாதிரி தான் 12வது படிக்கிற ஒரு பிள்ளைய ஒருத்தன் கூட்டிகிட்டு போய் கற்பழித்து கொண்டுட்டான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு 79 நாளில் நீதிமன்றம் வந்து தூக்கு தண்டனை அப்படிங்கிறது விதிச்சிருக்கு. அதுவே நான் ரொம்ப அதிகம்னு சொல்கிறேன். எவ்வளோ சீக்கிரம் விரைந்து வழக்க நடத்தி 1 மாதத்துக்குள்ளே தூக்கு கயிறை கழுத்தில் மாட்டி சோழியை முடிச்சிடணும். அப்போ தான் இவங்களுக்கு பயம் இருக்கும். ஏன்னா மக்கள் மறந்துடுறாங்க. ஆரம்பத்தில் அந்த பாலியல் குற்றம் நடக்கும்போது மக்கள் 2 நாளைக்கு அதை பற்றி பரபரப்பாக பேசுகிறாங்க. ஆனால் நாட்கள் போக போக அதை பற்றி மறந்துடுறாங்க. 79வது நாளில் அவன் தூக்கில் போடப்படுறான் அப்படிங்கிறப்போ அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சா அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு. ஏன்னா அந்த குற்றம் நடைபெறும் போது இருக்கக்கூடிய பரபரப்பு, அவனுக்கு ஒரு தண்டனை கிடைச்சிருக்கு, அவனை தூக்கில் போட்டுட்டோம் அப்படிங்கிற விஷயம் வேகமாக பரவுறதில்லை. நம்ம விஜய் அவர்களை பார்த்து கேட்கணும்னு நினைக்கிறது என்னன்னா, தாலிக்கு தங்கம், தாய்மாம சீரு, இந்த மாதிரி வந்து மாதம் 4000 ரூபா வந்து வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு அப்படிங்கிற போலி வாக்குறுதியை கொடுத்து தான் நீங்கள்
வந்து ஆட்சி பொறுப்புக்கு வந்தீங்க. நீங்கள் அதை செய்கிறீங்களோ செய்யலையோ, சட்ட ஒழுங்கை நேரடி கட்டுப்பாட்டில் வச்சுருக்கக்கூடிய நீங்கள் அதை ஒழுங்காக பார்த்துக்குங்க. குற்றச்செயல்கள் குறிப்பாக பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிராக நடக்க விடாமல் தடுங்க. அதை தவிர வேற என்ன முக்கியமான வேலை விஜய் அவர்களுக்கு இருந்துற போகுதுங்கிற கேள்வியை தான் நானும் முன்வைக்கிறேன். பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலையும் விஜய் அவர்களை விட்டு கிளிகிளின்னு கிழிச்சிருக்கார். இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சி தலைவரும் பின் பாயிண்ட் பண்ணி தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த 2 பேர் இந்த மாதிரி ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போய் காரில் வச்சு மயக்க மருந்து கொடுத்து மாறி மாறி அந்த பொண்ணை சீரழிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வேற எந்த அரசியல் கட்சி தலைவரும் பேசலை. அதை அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரு. அதற்கு நம்ம வந்து அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சே ஆகணும். அண்ணாமலை போன்று எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிராக தொடர்ந்து நடந்து வரக்கூடிய இந்த பாலியல் குற்றங்களுக்கு எதிராக பேசணும். கடுமையான தண்டனைகளை கொடுத்து இந்த பாலியல் குற்றங்கள் நடைபெறாமல் தடுப்பதற்கு விஜய் அவர்கள் என்ன செய்யணுமோ செய்யணும். விஜய் ஆட்சி பொறுப்புக்கு வந்து இது 2வது குழந்தை. 2 குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. தயவு செஞ்சு பெற்றவங்களுடைய வயிற்றறிச்சலை வாங்கி கட்டிக்காதீங்க. ஏன்னா பொம்பளை பிள்ளைய பெற்ற ஒவ்வொரு அப்பனும் வயிற்றில் நெருப்பை கட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் உருவாகிருக்கு. அதனால் இந்த சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்து உங்களுடைய மானம் போகிறதுக்கு முன்னாடி எதையாவது ஒன்றை பண்ணி இந்த பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய குற்றங்களை தடுக்கணும் விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். மக்களாகிய நீங்கள் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு செய்யோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.